உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பிற்கு ஜனாதிபதி ரணில் வருகை தர இருந்த வேளை திடீர் சோதனை, துப்பாக்கி ரவையோடு இளைஞன் கைது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்கிறார் அரியநேத்திரன். நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு, விலையில் மாற்றம். ஜனாதிபதி தேர்தலின் வாக்குப்பட்டிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு. யாழில் நடிகை மாளவிகாவின் தொடை பற்றி வகுப்படுத்த தமிழ் ஆசிரியரை புரட்டி எடுத்த கணித ஆசிரியர். கட்டுநாய்க்காவில் சிக்கிய நபர், காட்சட்டை பையில் மறைத்து வைத்திருந்த மர்மம். இலங்கை இளைஞனுக்கு கம்போடியாவில் நேர்ந்த கதி. புதிய பிரதமருக்கு எதிராக வெடித்தது பாரிய போராட்டம். இனி விரிவான செய்திகள். மட்டக்களப்பு கிரான் கோரகல்லிமடவில் இன்று ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரசார கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை தர இருந்த வேளை சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீசார் இளைஞர் ஒருவரை துப்பாக்கி ரவையோடு கைது செய்ததாக சந்திவளி போலீசார் தெரிவித்தனர். வாகரை அம்பந்தனா வெளியே சேர்ந்த சானா இன்பராசா வயது 22 என்ற மீனவ தொழிலில் ஈடுபட்ட இளைஞனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் மேலதிக விசாரணைக்காக போலீசாரினால் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கியிருப்பதன் மூலம் தமிழ் மக்கள் மத்தியில் பெறுகின்ற செல்வாக்கை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள மாட்டேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அதில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரால் வடகிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியநேத்திரன் பொது வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் அவர் வெல்லப்போவதில்லை என்றாலும் இதன் மூலம் கிடைக்கப்பெறும் செல்வாக்கை பயன்படுத்தி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெல்லக்கூடும் என்ற கருத்துக்கள் பல்வேறு தரப்பினராலும் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அரியநேத்திரன் தெரிவித்துள்ளார். தேங்காயின் விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக காலி மாவட்டத்தில் தேங்காயின் விலை அதிகரித்துள்ளது. தற்போது ஒரு தேங்காயின் விலை 110 முதல் 130 ரூபாய் வரையில் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. நாட்டில் நிலவி வரும் தேங்காய்க்கான தட்டுப்பாடே இவ்வாறு தேங்காய் விலை அதிகரிக்க ஏதுவாகியுள்ளதாக கூறப்படுகிறது. சந்தையில் தேங்காய்க்கான கிராக்கியும் உயர்வடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் வாக்குப்பட்டிகளை எடுத்து செல்லும் போது உச்சளவு பாதுகாப்பு வழங்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான அறிவித்தலை போலீஸ் தேர்தல் காரியாலயம் வெளியிட்டுள்ளது. இதன்படி வாக்குப்பட்டி எடுத்து செல்லும் வாகனம் மற்றும் தேர்தல் அதிகாரிகளின் பாதுகாப்பிற்கு ஆயுதம் தரித்த 2 போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குறித்த வாகனங்களின் முன்னாலும் பின்னாலும் போலீஸ் வாகனங்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு விசேட அதிரடிப்படையினரின் ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் பலிகாமம் பகுதியில் உள்ள தனியார் கல்வி நிலையம் ஒன்றில் கல்வி கற்கும் கல்வி பொது சாதாரணதர மாணவர்களுக்கு தமிழ் ஆசிரியர் மாளவிகாவின் தொடை தொடர்பாக இரட்டை அர்த்தத்தில் விளக்கம் கூறி பாடம் கற்பித்துள்ளார். அந்த நேரத்தில் பக்கத்து வகுப்பில் கணிதம் கற்பித்துக் கொண்டிருந்த ஆசிரியர் திடீரென தமிழ் ஆசிரியரின் வகுப்புக்குள் புகுந்து குறித்து ஆசிரியர் மீது தாக்குதல் நடாத்தியுள்ளார். இதனையடுத்து தமிழ் ஆசிரியர் கணித ஆசிரியர் மீது தாக்குதலை தொடுத்துள்ளார். இருவரும் கட்டி புரண்டு தாக்குதல் நடாத்தியுள்ளனர். இதனால் குறித்த கல்வி நிலையத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பெரும் சிரமத்தின் மத்தியில் குறித்த கல்வி நிலையத்தில் நின்ற ஏனைய 2 ஆசிரியர்களும் சில மாணவர்களும் 2 ஆசிரியர்களையும் விலக்கிவிட்டுள்ளனர். இருவரது சண்டை காரணமாக குறித்த இருவரிடமும் கல்வி பயில்கின்ற மாணவர்களின் பெற்றோர்கள் சிலர் நிறுவன பொறுப்பாளரான பாடசாலை ஆசிரியரை சந்தித்து தமது விசனத்தை வெளியிட்டுள்ளனர். மாணவர்களை தமது பக்கம் ஏற்பதற்காக தரக்குறைவாத செயற்பாடுகளை தனியார் கல்வி நிலையங்களில் கற்பிக்கும் ஒரு சில ஆசிரியர்கள் மேற்கொண்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் பல கோடி பெறுமதியான தங்க பிஸ்கட்டுகளுடன் இந்திய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
சுமார் 3 கோடி ரூபாய் பெறுமதியான தங்க பிஸ்கெட்டுகளை தனது காட்சட்டை பையில் மறைத்திருந்த நிலையில் குறித்த இந்திய வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 1 கிலோ 158 கிராம் எடையுடைய 9 தங்க பிஸ்கெட்டுகளும் மேலும் 3 தங்க பிஸ்கெட் துண்டுகளும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்தியாவின் சென்னையிலிருந்து இலங்கைக்கு வந்திருந்த சந்தேக நபர் நேற்று பிற்பகல் பெங்களூர் செல்ல இருந்த போதே கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கம்போடியாவில் பணிபுரிந்து வந்த இலங்கை இளைஞர் ஒருவர் விபத்தில் உயிரிழந்துள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. லக்ஷபான பிரதேசத்தை சேர்ந்த 32 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். அவர் கடந்த மாதம் 22ஆம் தேதி உயிரிழந்ததாக கூறப்பட்டுள்ளது. உயரமான மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் அவரது உறவினர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு அறிவித்துள்ளது. கடந்த வருடம் மார்ச் மாதம் 4ஆம் தேதி பணி நிமித்தம் அவர் கம்போடியாவிற்கு சென்றதாக கூறப்படுகிறது. பிரான்சில் மைக்கேல் பெர்னியாரை புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கும் இமானுவேல் மேக்ரோனின் முடிவுக்கு எதிராக பிரான்ஸ் முழுவதும் 1000க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேர்தல் முடிவுகளை ஜனாதிபதி புறக்கணித்ததாக இடதுசாரி கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. வலதுசாரி பிரதமரை ஜனாதிபதி நியமித்ததை அதிகார அபகரிப்பு என்று தீவிர இடதுசாரி கட்சி தலைவர் விமர்சித்தார். இதனிடையே பெர்னியர் தனது முதல் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டார். பாரிஸ் வைத்தியசாலையில் ஊழியர்களை சந்தித்தார். அற்புதங்களை செய்யாமல் முன்னேற்றங்களை செய்ய முடியும் என்று தெளிவான பெரும்பான்மை இல்லாத பெர்னியர் செய்தியாளர்களிடம் கூறியதாகவும் கூறப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மட்டக்களப்பிற்கு ஜனாதிபதி ரணில் வருகை தர இருந்த வேளை திடீர் சோதனை. துப்பாக்கி ரவையோடு இளைஞன் கைது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்கிறார் அரியநேத்திரன். நாட்டில் நிலவும் தேங்காய் தட்டுப்பாடு, விலையில் மாற்றம். ஜனாதிபதி தேர்தலின் வாக்குப்பெட்டிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு. யாழில் நடிகை மாளவிகாவின் தொடை பற்றி வகுப்படுத்த தமிழ் ஆசிரியரை புரட்டி எடுத்த கணித ஆசிரியர். கட்டுநாய்க்காவில் சிக்கிய நபர் காட்சட்டை பையில் மறைத்து வைத்திருந்த மர்மம். இலங்கை இளைஞனுக்கு கம்போடியாவில் நேர்ந்த கதி. புதிய பிரதமருக்கு எதிராக வெடித்தது பாரிய போராட்டம். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.